அதே யோவான் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து நம்ம தியானிக்க போகிறோம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. எல்லா மதங்களும் எதை தேடிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் தியானம் பண்ணுங்க, நீங்கள் இந்த ஊருக்கு வாங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் இப்படிப்பட்ட சமாதானத்தை பெற்றுக்கொள்வீங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் பாவம்லாம் கழுவப்படும், நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிட்டீங்கன்னா நீங்கள் தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுவீங்க அப்படின்லாம் மதங்களும் மனிதர்களும் புனிதர்களும், மனிதர்களை சாமியாக பார்க்குறவங்களும் மனிதர்களை புனிதமாக பார்க்குறவங்களும், அப்படிப்பட்ட மனிதர்களும் எதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னா, இந்த யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. இந்த ஒளியை தான் ட்ராவல் பண்ணி மதங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்குது, மனிதர்களும் தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. எங்கள் ஆசிரமத்துக்கு வாங்க, ஒரே நாளில் நீங்கள் முக்தி பெறலாம், நாங்கள் சொல்கிற பயிற்சியெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், உங்கள் இருதயத்தை நீங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துடலாம். இப்படி மதங்கள் எதை பின்பற்றுகிறதோ அதை இயேசு ரொம்ப சுலபமாக நம்மளுக்கு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப ஈஸியாக மனிதனுடைய வாழ்நாள் முழுவதும் செலவு பண்ணாலும் இதை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அதை எங்கே வச்சுட்டாருன்னா, யோவான் 1 அதிகாரத்திலே வச்சுட்டாரு. ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்க, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக தேடி கண்டுபிடிச்சாலும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இது தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு, தன்னை நம்புகிறவர்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இதுதான் 1ஆம் கிளாஸ் அப்படின்றார். அந்த வசனம் இப்படி சொல்லுது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. மனிதன் எதை அடிப்படையாக கொண்டு, எந்த ஜீவனை அடிப்படையாக கொண்டு இந்த பூமியில் வாழணும்னு தேவன் டிசைன் பண்ணியிருக்கார், அதாவது மதங்கள் தேடுகிற, சாமியார்கள்லாம் தேடுகிற அந்த ஜீவன் எந்த ஜீவன் அப்படின்னா, இந்த யோவான்ல சொல்லப்படுற ஜீவன். இந்த யோவான்ல சொல்லப்படுகிற அவருக்குள் இருக்கிற ஜீவனை தான் மனிதன் அடிப்படையாக கொண்டு வாழணும் அப்படின்னு தேவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. அதுதான் நிரந்தரமாக அவனுக்கு நல்லதும் கூட. ஆனால் மனிதன் தனக்கு தெரிந்து கொண்ட ஜீவன் அப்படின்னு வேதத்தில் சில இடங்களில் பல ஜீவனை பற்றி பேசுது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை கொடுக்குறேன். ஏன் என்கிட்ட இருக்க சமாதானம் டெம்பரவரி, அவருக்கு தெரியும். உன்கிட்ட இருக்க சமாதானம், சந்தோஷம் எந்த ஜீவன்லேருந்து வருதுன்னா, நீ ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜீவன்லேருந்து வருது, உன்னுடைய ஃபவுண்டேஷன்லேருந்து வருது. நீ அதை தான் ஜீவனாக பார்க்குற. ஆனால் என்கிட்ட இருக்க ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா, ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாதது, ஒருவரும் பறித்து கொள்ள முடியாதது. இந்த ஜீவன்லேருந்து தான் நீ உன் வாழ்க்கையே வாழணும் அப்படின்னு தேவன் டிசைன் பண்ணார். ஆதாமுடைய தவறான தெரிந்து கொள்ளதனால அந்த ஜீவன்லேருந்து நாம் விழுந்து விட்டோம். அப்போது நாம் வாழுகிற தவறான ஜீவன் எது? அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தின் ஜீவன், உலகத்திற்காக, உலகத்தின் மீது நம்ம வைத்திருக்கிற பற்று, அதையும் ஜீவன் தான் வேதம் சொல்லுது. அந்த ஜீவனுக்கு பயோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போன வாரம் சொன்னேன், பயாலஜிலாம் இதுலேருந்து தான் வருது அப்படின்னு சொன்னேன். பயோஸ் அப்படின்னு ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 21:4. அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்க போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாத்தையும் போட்டு விட்டாள். இந்த ஜீவனத்துக்குன்னு சொல்லப்படுது பாருங்க, இங்க ஒரு ஜீவன் வருது பாருங்க. இந்த ஜீவன் தான் உலக பிரகாரமான ஒரு ஜீவன். இந்த பணத்தினுடைய சப்ளை, இந்த பணத்தினுடைய கனெக்ஷன், கரன்சி இவன் கையில் டச் ஆகலை அப்படின்னா இவனுக்கு உயிரே இல்லாத மாதிரி இருக்கும், இவனால் ஜீவிக்க முடியாது. கரன்சி இல்லாமல் இவனால் எங்கேயுமே பயணம் செய்ய முடியாது. கரன்சி இல்லாமல், பணம் இல்லாமல், தன்னுடைய வாழ்க்கையுடைய அஸ்திபாரம் இல்லாமல், ஒரு சிலருக்கு பணம் ஜீவனாக இருக்கும். இந்த அம்மா அதனால தான் வேதம் இப்படி சொல்லுது, தன்னுடைய ஜீவனத்திற்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டு விட்டாள். சாப்பிட்டு ஜீவன் இதுதான், இதனால தான், இந்த பணத்தினால தான் நான் சாப்பிடணும், இதுதான் எனக்கு ஜீவன் தருது இந்த அம்மா நினைக்குது. ஆனால் வேதம் இது என்ன சொல்லுதுன்னா, இது டெம்பரரி ஜீவன். இந்த ஜீவனை கொண்டு நீங்கள் வாழும்படி உங்களை அழைக்கல, அது இந்த உலகத்துக்கான ஜீவன். அப்போ இந்த அம்மாவுக்கு ஜீவன் எங்கே இருந்துச்சுன்னா அந்த பணத்தில் இருந்துச்சு. இந்த அம்மா இதை விட பெரிய ஜீவனை பார்த்ததுனால, எல்லா ஜீவனுக்கும் உயிர் கொடுக்குற பார்த்ததுனால எனக்கு இல்லைனாலும் பரவாயில்லன்னு போட்டுருச்சு. ஆனால் பல மனிதர்களுக்கு எது ஜீவனாக இருக்குன்னா, பணம் ஜீவனாக இருக்குது. சொன்னோம் பார்த்தீங்களா, பணத்தினுடைய ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கணும். சாப்பிட இருக்குது, உண்ண இருக்குது, உறைவிடமாக இருக்குது, உடுக்க இருக்குது, நமக்கு தேவையான எல்லாமே இருக்குது. இருந்தாலும் பத்தாது, எனக்கு ஒரு ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கணும், அதை கண்ணில் பார்த்துட்டே இருக்கணும். குறைவு மேடை நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். என் வாழ்க்கையில் அந்த பணம் நிறைவாக வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த பணத்தின் மீது இருக்கிற ஒரு ஜீவன் இருக்குது பாருங்கள். அந்த ஜீவன் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ஜீவனுடைய அடிப்படையிலேருந்து நான் வாழும்படி அழைக்கப்படலை. ரெண்டாவது, பொருட்கள். சிலருக்கு
பொருட்கள், காஸ்ட்லியான திங்ஸு, காஸ்ட்லியான காரியங்கள், இந்த பொருட்களோட அவங்களுக்கு ஜீவன் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் இல்லைன்னா அவங்களால இருக்கவே முடியாது. வீடு வறுமையாக இருந்துச்சுன்னா பக்கத்து வீட்டில் ஒன்று பார்த்தாங்கன்னா உடனே வாங்கிடுவாங்க. இந்த மாதிரி ஜீவனோடு அவங்க இணைக்கப்பட்டிருப்பாங்க. மூணாவது, சிலர் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி இந்த பட்டம் வந்தே ஆகணும். நிறையா பாஸ்டங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நான் பிஷப் ஆகிட்டேன், நீ என்ன பாஸ்டர்னு கூப்பிட்ற, நான் ரெவரண்ட் ஆகிட்டேன், நீ என்ன பாஸ்டர்னு கூப்பிட்ற, அதனால் எனக்கு என்ன பட்டமோ அந்த பட்டத்தை சொல்லி கூப்பிடு. இப்படி அந்த பட்டத்தின் அந்த உலகத்தினுடைய ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் அவங்களுடைய ஜீவனாக இருக்குது. அந்த அடையாளத்தை நீங்கள் உருவிட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே பீஸ் போன பல்ப் மாதிரி இருப்பாங்க, டென்ஷன் ஆயிடுவாங்க. ஏன்னா அவங்க ஜீவன் எங்கே இருக்குன்னா இந்த அடையாளத்தில் இருக்குது. இவங்க ஜீவன் இந்த பணத்தில் இருக்குது, இவங்க ஜீவன் இந்த பொருளில் இருக்குது. அதனால் அதுகளுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இவரால் தாங்க முடியாது. இதுதான் இந்த உலக பிரகாரமான ஜீவன். இந்த உலக பிரகாரமான இந்த ஜீவனை எல்லாருக்குள்ளேயும் தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் இதன் மீது நாம் நம்பிக்கை வைத்தோம் என்றால் எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த உலக பிரகாரமான இந்த ஜீவனுக்கு இன்னொரு வசனம் ஒன்று வாசிங்க. 1 யோவான் 2:16 வாசிங்க. ஏனென்றால் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ இந்த ஜீவனில் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா அவனுக்கு அந்த மாமிச இச்சை இருக்கும். மாமிச இச்சைனா மாமிச விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த தேடலும் ஆவலும் அதிகமாக இருக்கும். இதை அடைஞ்சே தீரணும், இதை வாங்கியே தீரணும், இதை பண்ணியே தீரணும், இது எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்றக்காக என்ன வேணால் செய்வாங்க. சரீரத்தை எப்படி வேணால் ஒடுக்குவாங்க, எவ்வளோ பணத்தை வேணால் கொட்டுவாங்க. இது என்னன்னா இந்த இதிலிருந்து தான் எனக்கு ஜீவன் வருது அப்படின்றத மனுஷன் நம்பிட்டு இருக்கான் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. 2வது விதமான ஜீவன் பார்த்திங்கன்னா அந்த ஜீவன் சூக்கே அப்படின்ற ஒரு ஜீவன். அப்படின்னா சைக்காலஜி ஜீவன். சைக்காலஜிலாம் இதுலேருந்து தான் வருது, இந்த ஜீவன்லேருந்து தான் வருது. இந்த ஜீவன் எங்கே இருக்குது அப்படின்னா ஆத்துமாவில் உள்ள ஜீவன். வேதத்தில் வசனம் இருக்குது பார்த்தீங்களா, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த ஜீவன் எங்கே இருக்குன்னா ஆத்துமாவில் இருக்குது. நாசியின் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவன் ஆத்துமாவானான். இந்த ஜீவன் தேவன் கொடுத்தது தான். இந்த ஜீவனுக்குள்ளே எதெல்லாம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நினைவு, சிந்தனை, சந்தோஷம், சமாதானம், நம்முடைய பாதிக்கப்பட்ட மனசு, இதெல்லாம் அடங்கியிருக்குது. ஒரு சிலருக்கு அவங்களுடைய கவலையே ஜீவனாக இருக்கும், ஒரு சிலருக்கு சந்தோஷமே ஜீவனாக இருக்கும், ஒரு சிலருக்கு ஏதோ ஒன்று பண்ணி அதை பண்ணலன்னா ஜீவனாக இருக்காது. அந்த குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே அவங்க அந்த ரொட்டீனாக அதை ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சைக்காலஜியாக அவங்க மனோ தத்துவ ரீதியாக அதை தான் ஜீவனாக வச்சுருப்பாங்க. அதை பற்றி நினைக்கிறதும் அதை பற்றி திங்க் பண்ணுறதும் அப்படி ஒரு ஜீவனாக இருக்கும். லூக்கா 12:19 ஒரு மனுஷன் இருக்கான், அவனுக்கு விவசாய நிலம்லாம் விளைஞ்சி எந்த அளவுக்கு விளைஞ்சிருச்சுன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு விளைஞ்சிருச்சு. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, நான் எனக்காக இந்த விவசாயம், கோதுமை இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு வைக்கிறதுக்கு 18வது வசனத்தில் பாருங்கள், நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அவனுக்கு விளைச்சலை குறித்து ஒரு பயங்கரமான கவனம் இருக்குது. ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிற சூப்பர் மனுஷன் இவனை பார்த்து பிஸ்னஸை கற்றுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இவன். தன்னுடைய பிஸ்னஸில் அதிகமான பெருக்கத்தை பார்க்கும் பொழுது இவன் பிளான் பண்ணான். என்ன பிளான்னா, ரொம்ப குறுகிய இடமா இருக்குது, ஆனால் நிறைய விளைஞ்சிருச்சு. அதனால் இதெல்லாம் இடித்து பெருசாக கட்டி நான் எதெல்லாம் அறுவடை செஞ்சனோ அதெல்லாம் கொட்டி வைக்க போகிறேன். இது நல்லதா கெட்டதா? நல்லது. இடம் பத்தில், அதனால் இடித்து பெருசாக கட்டுறான், நல்லது. ஆனால் இவன் ஆத்துமாவில், அவனுடைய எண்ணம் ஆத்துமாவில் இருக்கிற திங்கிங்கில் இவன் எதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்றத தேவன் சொல்கிறாரு. எதை அடிப்படையாக கொண்டு வாழ்கிறான், இப்படி நான் இடித்து கட்டுவேன் அப்படின்னு இவன் நினச்சிட்டு என்ன சொல்கிறான் பாருங்க, பின்பு ஆத்துமாவே அப்படின்றான் பாருங்க. ஆத்துமாவை பார்த்து அவன் பேசுகிறான், உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடு சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்தான். அவன் சிந்திக்கிறான் பாருங்க. சிந்தனையை தான் நம்ம சைக்காலஜின்றோம். இவங்க சைக்கோங்க அப்படின்னா அவன் ஏடா கூடமாக சிந்திப்பான், ஏடா கூடமாக செயல்படுவான். இவனும் அதே மாதிரி தான், ஒரு ஆவிக்குரிய சைக்கோ.
எப்படிப்பட்டவன்? அவனுக்கு நிறைய பணம் பொருள் வந்துருச்சுன்னா அவன் ஆத்துமா சந்தோஷமாயிரும். எதுவுமே இல்லைன்னா அப்படியே டவுன் ஆயிடுவான். எதுவுமே இல்லை பிரதர், ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நான் கர்த்தருக்காக என்னாச்சும் பண்ண போகிறேன், ஏதாச்சும் அவன் வாங்கி தர போகிறேன், என்ன வாங்கணும் பாஸ்டர் அப்படின்னுவான். ஏன்னா இவன் எதை நம்பி இருக்கிறான் அப்படின்னா அந்த சூக்கே ஆத்மாவுடியில் இருக்கிற அந்த ஜீவன், கண்ணில் பார்க்குற இந்த உலகத்தினுடைய ஜீவனை இவன் நம்பி இருக்கிறனால கொஞ்ச நாள் ஆக்டிவாக இருப்பான், கொஞ்ச நாள் கம்மியாக இருப்பான். இவன் ஆத்மாவை பார்த்து பேசுகிறான். தேவன் சொல்கிறாரு, தேவனோ அவனை நோக்கி மதிக்கேடனே, எப்படி திட்டுறாரு பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனை பார்த்து திட்டுறாரு, நீ முட்டாள் அப்படின்றாரு, நீ மதிக்கேடன் அப்படின்றாரு. ஏன் அப்படி திட்டுறாரு? இவன் குடும்பத்தில் வெற்றியாக இருக்கிறான், பிஸ்னஸில் வெற்றியாக இருக்கிறான், எல்லாத்தையும் சக்ஸஸாக இருக்கான். ஆனால் எங்கே ஃபெயிலியர் ஆகிட்டான்னா, எதன் அடிப்படையில் எதை மையமாய் வைத்து வாழ வேண்டுமோ அதை மையமாக வச்சு வாழாமல் இவன் தனக்குன்னு, தன் ஆத்மாவுக்குன்னு, சுயத்துக்குன்னு. ஆனால் நல்லவன், நல்லது செய்கிறவன், நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவன், எந்த தீமையும் செய்யாதவன், யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்யாதவன். ஆனால் தேவன் இவனை ஏன் முட்டாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தன்னுடைய சுயத்துக்காகவே வாழ்கிறவன், தன்னுக்காகவே வாழ்ந்து முடிக்கிறவன், அவன் தன்னுடைய இன்பத்திற்காகவே வாழ்கிறவன். அதனால் இவனை பார்த்து சொல்கிறார், இவனுக்கு சமுதாயத்தின் மீது, மற்றவர்கள் மீது, தேவனின் மீது அவரை கனப்படுத்தணும், அவரை மகிமைப்படுத்தணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாது. மற்றவர்கள் மீது எந்த ஒரு தாராளமான மனப்பான்மையும் கிடையாது, அன்போ எதுவும் கிடையாது. நம்ம நல்லா இருக்குமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கா, அதோடு இருந்துப்போம். வேற யார் மீதும் எந்த அக்கறையும் கொள்ளாதவன், ஆனால் நல்லவன் அவன். அவனை பார்த்து சொல்கிறாரு, மதிக்கேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், இந்த ராத்திரி நீ செத்துருவ, அப்பொழுது நீ சேகரித்தவெல்லாம் யாருடையதாகும்? நீ இவ்வளோ நாள் சேர்த்து வச்சல, அதெல்லாம் யாருடையதாகும்? ஏன்னா உன் ஜீவன் அதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால் 21 சொல்கிறார் பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஹல்லேலூயா. ஒரு பணக்காரன் அப்படின்னா எப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பணக்காரன் அல்ல அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்கள் பரலோகத்தை போனால் கோடீஸ்வரனாக இருப்பீங்க. இந்த உலகத்தில் நம்பர் 1 பணக்காரனாக இருக்கிற எலன் மஸ்க்கு எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குற மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா தேவன் ஐஸ்வர்யவான் அப்படின்னு பார்க்குற அந்த விசனே வேற மாதிரி இருக்குது. அவர் எப்படி சொல்றார் பாருங்க, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த பயோஸ், உலக பிரகாரமான காரியங்களை வச்சு, ஜீவன் இல்லாததை வச்சு இதுதான் எனக்கு ஜீவன் அப்படின்னு வாழ்றது. ரெண்டாவது, இந்த ஆழ்ந்த உள்ளத்தில் எதன் மீதோ பற்று வைத்து, ஆசை நம்பிக்கை வைத்து, இது இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன், இதெல்லாம் இருக்கிறதுனால நான் உயிரோடு இருக்கேன், இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அதன் மீது நம்பிக்கை வைத்து, அதையே வாழ்க்கையினுடைய அடிப்படையாக வைத்து அதன் மீதே சந்தோஷப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. இது 2 வாழ்க்கையும் தேவன் நமக்கு அடிப்படையாக வைத்து வாழும்படி கொடுக்கப்பட்டதல்ல. நீங்கள் இப்படி தான் வாழணும்னு அவர் டிசைன் பண்ணல. இவன் பண்டக சாலையெல்லாம் கட்டினா, தனக்கு பிஸ்னஸை பெருசாக வச்சான், இதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இதை எப்படி இவன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் வேதம் சொல்லுது. எப்படி பண்ணியிருக்கணும் அதை தான் யோவான் 1:4 சொல்லப்படுது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அவருக்குள்ள இருந்து நிறைந்து வழிகிற அந்த ஜீவனை நாம் மையமாக வைக்காமல், அந்த பிரகாசத்தின் மூலமாக எல்லாவற்றையும் அனுபவிக்காமல், அந்த பிரகாசத்தின் மூலமாக, அந்த வெளிச்சத்தின் மூலமாக, அந்த வெளிப்பாடின் மூலமாக நாம் எதை அனுபவித்தாலும் அது நம்மளுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்துருமாமா. அந்த ஜீவனிலிருந்து வருகிற அந்த வெளிச்சம், அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு, அந்த மகிமை, அதை வைத்து நாம் இந்த உலகத்தை அணுகும் பொழுது அது 100% வெற்றியாய் மாறுகிறது. நம்ம எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் நீங்கள் அந்த வெளிச்சத்தை பார்த்து நீங்கள் போடுற அந்த ₹1 துட்டு, அந்த ஏழை விதவை பற்றி எழுதிருக்கு பாருங்க, அவள் எல்லாத்துலேயும் கம்மியாக தான் போட்டா. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இவ தான் இன்னைக்கு பணக்காரின்றாரு. ஏன் அப்படின்னா அவள் தனக்குண்டானதை நம்பி வாழலை, அது ஜீவனாக பார்க்கல. இதை சாப்பிட்டு என் ஜீவன் இன்னைக்கு காப்பாற்றப்படும் அவன் நினைக்கல. இயேசு பேசுனதை பார்க்கும் பொழுது எனக்கு என்னமோ நான் சாப்பிட்டதுனால நான் உயிரோடு இருக்க மாதிரி தெரியல, இவர் ஏதோ பேசுகிறார் பாரு, இதனால தான் நான் உயிரோடு இருக்குன்றதை நம்பினா, அதனால் வெளியே காமிச்சா. அதனால் தேவன் சொல்கிறாரு, இவர்களெல்லாம் அல்ல, இவளே அதிகமாய் போட்டால் தேவனுடைய பார்வையில் நீதிமானமாய் இருக்கிறார். அப்போ ஒரு மையமான ஜீவன், அதாவது நடுமையம், அஸ்திபாரம். என்ன அஸ்திபாரம் அப்படின்னா தேவனுடைய ஜீவன் தான் அஸ்திபாரம். அந்த ஜீவன்லேருந்து எப்படி நம்ம பார்க்கறது, அந்த ஜீவன்லேருந்து எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்றதான் தான் யோவான் இந்த 1ஆவது அதிகாரத்தில் சொல்லப்படுது.
இந்த யோவான் அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவன் 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 பேசிட்டே இருப்பார். இந்த யோவானும் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவனை குறித்து அதிகமாக பேசுவார். ஏன்னா இயேசுவோட ரொம்ப க்ளோஸில் இருந்தவர், இயேசுடைய மார்பில் சார்ந்திருந்த இந்த மனிதனுக்கே தன்னுடைய அந்த ஜீவனை குறித்து தேவன் சொல்கிறாரு. மத்தேயு 16வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அப்போ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தணும்னு நினைக்கிறான். இங்கே ஒரு லேண்ட் வாங்கி போட்டணும்னு நினைக்கிறான், அந்த ஊருக்கு போனால் அங்கே ஒரு லேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறான். இப்படி அங்கங்கே அவனுக்கு லேண்ட் இருக்கணும், எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறான். இதை தான் இவர் சொல்கிறாரு, நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்துகிற, அதுதான் உன்னுடைய ஜீவன் நினைக்கிற. இந்த பேரை போட்டுக்கிட்டா, உன் பேருக்கு பின்னாடி வர டிகிரியை போட்டுக்கிட்டா உனக்கு அப்படியே ஜீவன் வந்த மாதிரி இருக்குது. உனக்கு கொஞ்சம் பணத்தை கையில் பார்த்துட்டா, பாக்கெட்டில் வச்சுக்கிட்டா உனக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் உண்மையாகவே நீ ரொம்ப வீக்காக இருக்கிற, உண்மையாகவே நீ ரொம்ப பலவீனமாக இருக்கிற. ஏன் அப்படின்னா, உண்மையாகவே உன்னை எப்படி படைத்தாரோ, எதற்காக படைத்தாரோ அந்த இடத்துல நீ இல்லாதனால உனக்கு தேவையில்லாதது, உன் தேவைக்கு அதிகமாக எது வந்தாலும் அதை உன்னால் கண்ட்ரோல் பண்ண தெரியாது. உனக்கு அது நிரந்தரமான சந்தோஷம் தராது, நிரந்தரமாக அதை உன்னால் அனுபவிக்க முடியாது. அதனால தான் இங்கே சொல்கிறாரு, உலகம் முழுவதையும் நீ ஆதாயப்படுத்தினாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா, உன் ஜீவனுக்கு கொடுக்க வேண்டியதை சரியான விதத்தில் உன்னால் கொடுக்க முடியலன்னா அது நஷ்டமாயிரும். அதுக்கு ஈடாக உன்னால் எதையுமே கொடுக்க முடியாது. மத்தேயு 6:25 பாருங்கள். என் ஆத்துமாவுக்கு என்ன சாப்பிடுவேன், என் சரீரத்துக்கு என்ன சாப்பிடுவேன், என்ன ட்ரெஸ்ஸு போடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு ஒரே கவலை. அதனால் சொல்கிறாரு, அந்த ஜீவன் மீது நீ ரொம்ப டிபெண்டாக இருக்கிற, சாஞ்சிக்கிற, அதுதான் உனக்கு ரொம்ப முக்கியமான தேவை நீ நினைக்கிற. என்ன ட்ரெஸ் எடுக்கிறது, எப்படி பணம் வரும், என்னத்தை சாப்பிடுவோம், எல்லாரும் போல் நம்மளால் வாழ முடியலையே அப்படின்ற ஒன்று. ஆனால் தேவன் சொல்கிறாரு, இந்த நிலைமைக்கு உன்னை தள்ளினது எது தெரியுமா? இப்படி யோசிக்கிற மாதிரி உண்மையான ஜீவனில் நீ வாழாததான் உன்னை இந்த நிலைமைக்கு தள்ளிருச்சு. இந்த நிலைமையில் உன்னை ஏன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நீ இந்த நிலைமை எனக்குரியது இல்லை, நான் சரியான ஜீவனுக்குள்ளே வாழணுன்றக்காக தான் உன்னை இந்த நிலைமையில் வச்சுருக்கிறேன். ஆனால் நம்ம அதையே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். எவ்வளோ குறைவு வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ போராட்டம் வந்தாலும், ஏன் இது வருது, இதை தாண்டி நான் வேறு ஏதாச்சும் நிஜமானதை பார்க்கணுமா, மாயையானதில் நான் உட்காண்ட்ருக்கேனா அப்படின்னு யோசிக்கிறதுலாம் நம்ம கிடையாது. இது ஒரு பிசாசு பிரதர், இது நம்ம வாழ்க்கையில் வந்த ஒரு பெரிய போராட்டம், அதனால் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிச்சு இதை தாண்டி போயிடணும்னு நினைக்கிறோம். ஆனால் தேவன் அனுமதித்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சரியான ஜீவனில் நாம் போகாமல் இருப்பது, அந்த ஜீவனில் பங்கெடுக்காமல் இருப்பது, அந்த தேவனுடைய உறவில் பங்கெடுக்காமல் இருப்பது, அந்த திராட்சை செடியோடு கூட இருக்கிற அந்த கனெக்ஷனை நம்ம விரும்பாமல் இருப்பது, அந்த வேரிலிருந்து வருகிற சாரத்திற்கும் சக்திக்கும் நம்ம சொந்தக்காரராக இல்லாமல் இருப்பது நம்மளை காய வச்சிருது, பலன் கொடுக்காமல் வச்சிருது, நம்மளை ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழ வைக்காமல் இந்த பூமியில் வெறும் காஞ்சு போன ஒரு செடியாக நம்மளை மாற்றிடுது. ஹல்லேலூயா. அப்போ சிந்திக்கணும், சில நேரங்களில் குறைவுகளில், பிரச்சனைகளில், போராட்டங்களில், மன உளைச்சல்கள் இருக்கும்போது எதை நான் ஜீவனாக வச்சுருக்கேன், எது எனக்கு உயிராக இருக்குது, எது என் இதய துடிப்பாக இருக்குது, எதற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு சிந்திச்சிங்கனாலே போதும், பரிசுத்தாவினர் டக்குன்னு உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, நான் விருதாவாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு கிறிஸ்துவை பார்க்கும்போது எனக்கு வருன்றாரு. நான் வீணா ஓடல, வீணா பிரயாசப்படல அப்படின்ற மகிழ்ச்சி, இந்த பூமியில் என்னுடைய வாழ்நாளெல்லாம் வீணாலாய் நான் செலவழிக்கல அப்படின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது எனக்கு வரும். ஒரு நாளையும் நான் வீணாக்கல, ஒரு நாளும் எனக்கு இந்த பூமியில் வேஸ்ட் அப்படின்ற ஒரு நாளையும் நான் செய்யலை. ஏன்னா கிறிஸ்துவனுடைய ஜீவன் அதோட இணைக்கப்பட்டிருக்கிறனால ஒரு நாளும் வீண் நாளாக மாறாது. அதனால் சொல்கிறாரு, என்னத்தை குடிப்போம், என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை ட்ரெஸ் உடுத்துவோம் அப்படின்ற கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்கள் ஜீவனுக்காகவும் உங்களுடைய சரீரத்திற்காகவும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும். இந்த ஜீவன் சொல்கிறார் பாருங்க, இந்த ஜீவன் தான் மூணாவதாக நான் சொல்ல போகிற ஜீவன். ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷத்தவைகள் அல்லவா. ஹல்லேலூயா. அப்போது டெம்பரவரியாக சில காரியங்கள் மீது நம்ம பற்றா இருக்கும் பொழுது அது சமாதானத்தை கெடுக்கிறது, சந்தோஷத்தை கெடுக்கிறது, தேவனோடு நீங்கள் வைத்திருக்கிற உறவை கெடுக்கிறது. நீங்கள் ஒரு சஸ்டைனாக தொடர்ச்சியாக ஒரு சமாதானத்தில் நிலை நிற்காமல் செய்கிறது எதுனா, இந்த 2 ஜீவன். உலகத்தின் மீது ஜீவன் வைப்பது, ரெண்டாவது உங்களுடைய
பொருட்கள் மீது, நீங்கள் சம்பாதித்த சொத்தின் மீது, உங்கள் வீட்டில் இருக்க பத்திரத்தின் மீது. ஆனால் இயேசு வாலிபன்ட்டு அப்படி தான் சொல்கிறாரு, உன் ஜீவன் எதில் தரமா இருக்குது? நீ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாம் கடைப்பிடிச்சிட்டேன்னு சொல்கிற. சின்ன வயசுலேருந்து பைபிள் படித்து எனக்கு இப்போ முடிஞ்சு போச்சு, வேறு பைபிள் கொடுங்கன்னு கேட்குற, எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டேன்னு சொல்கிற. ஆனால் சரியான இடத்துல இவ்வளோ படித்தும் உன் ஜீவனை நீ வைக்கல, சரியான இடத்துல உன்னுடைய சக்தி நீ புரகிக்கல. அவன் கேட்குறான் எங்கே? அவர் சொல்கிறார், உனக்கு உண்டானது எல்லாத்தையும் வித்துரு அப்படின்னோடனே அவன் இத்தனை வருஷமாக எதின் மீது உயிராக இருந்தாலும் அந்த உயிர் அப்படியே கப்புன்னு மேலே வருது. அவன் ரொம்ப துக்கம் முகமுடையவனாய் மாறி துக்கம் அடைந்து இயேசுவை விட்டே போயிட்டான். அவன் ஏன்? அவன் ஜீவன் எங்கே இருந்துச்சு? அழிந்து போகிற இந்த உலக பிரகாரமான பயோஸில் இருந்துச்சு, சூக்கையில் இருந்துச்சு. அதனால் நித்தியமாய் நிலைத்திருக்கிற அந்த ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அழிந்து போகிற இந்த ஜீவனை நீங்கள் உதறி தள்ளிவிட்டு நீங்கள் அவர்கிட்ட வர வேண்டியதாக இருக்கும். அப்போது உங்கள் ஜீவனை ஏதோ ஒன்று உங்களை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்குது, உங்களை ஆட்கொண்டுட்டே இருக்குது. அது எது வேணா இருக்கலாம். நீங்கள் செய்கிற வேலையாக இருக்கலாம், வேலையில் சக்ஸஸை பார்த்தா சக்ஸஸை பார்க்கலன்னா உங்கள் ஜீவன் வெளிப்படலாம். பணம் இருந்துச்சுன்னா இல்லாமல் இருந்தாலும் ஜீவன் வெளிப்படலாம். பட்டம், கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாருங்க, இப்போ வந்துட்டாருங்க, ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க, இப்போ அந்த பவர் இல்லைங்க அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. அப்படின் போதே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு பவராக இருந்தேன், இப்போ பவர் இல்லை. ஃபஸ்ட்டு ஜாபில் இருந்தேன், இப்போ ஜாபில் இல்லை. ஏன்னா இவருடைய ஐடென்டிட்டி, இவருடைய ஜீவன் எல்லாமே வேற எங்கேயோ கொடுத்துட்டாரு. நீ வச்சு என்ன ஆளுகை செஞ்சுக்க, நீயா பார்த்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. அதனால் அது போட்டு இவர் ஆளுகை செய்கிறதுனால இவர் அது பயத்தோடையே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. எப்படா நம்ம சமாதானத்தை எவனா எடுத்துகிட்டு போவான் இருக்கிறாரு. ஆனால் இயேசு சொல்கிற இந்த ஜீவனில் உங்கள் ஆணியை அடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகமே தலைகீழாக மாறினாலும், மலைகள் பெயர்ந்து போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அந்த ஜீவனின் கிருபை உங்களை விட்டு பெயர்ந்து போகாதாமா. அந்த ஜீவனை அடைந்திருக்கிறவன்ட்ட தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தரேன். என்னுடைய சமாதானம் எப்படிப்பட்டதுன்னா, ஆண்டவரே 5000 பேர் வந்துட்டாங்க, இப்போ சாப்பாடு கொடுக்கணும், என்ன பண்ணணும் தெரிலையே அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நேற்று இந்த விதவை கொடுத்த காசை வார எங்கே வச்சேன்னு தெரிலையே, ஆஹா பேண்ட்டு வார ஓட்டையாக இருக்குது, நான் ஊராக சுற்றுறதுனால எல்லா காசையும் வாங்கி ஊழியத்துக்கே கொடுக்குறதுனால பேண்ட்டு கூட சரியாக போடல, ஓட்டையாக இருக்குது, உள்ளே போட்டேன் உளுந்துருச்சு அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்களா? 5000 பேருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே, இவன் வேற வரியை கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு வந்துட்டான் இந்த பேதுரு, இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் எப்படி வரி கொடுப்பேன்னு தெரிலையே, அதனால் ஹார்ட் பீட்டு மேலே கீழே லப்பு டப்புன்னு அடிச்சிச்சின்னு நினச்சிக்கிறீங்களா? அப்படி ஒரு இயேசுவை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? நீங்கள் இயேசுவை கேட்டிங்கன்னா அவருடைய ஜீவன் எது அப்படின்னு கேட்டால் பிதாவுடைய ஜீவன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அதனால் இந்த பார்வோன், இந்த உலகத்தின் அதிபதி, இந்த ராஜாக்கள் என்னை பார்த்து உன்னை சிலுவையில் அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு பயம் கிடையாது. இந்த பேதுரு மறுதளிச்சா கூட, இத்தனை வருஷமாக கூட இருந்தால் மறுதளிச்சிட்டான் பாரு, இவனை என்ன பண்ணுறேன் பாரு, கோபம் வராது. ஏன்னா என்னுடைய ஜீவன் எங்கே இருக்குன்னா வேற இடத்துல நான் வச்சிருக்கிறேன். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒன்றாக இருக்க இடத்துல எங்களுக்கு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன்லேருந்து இந்த உலகத்தை நான் பார்க்கறதுனால இந்த உலகம் என்னை டிஸ்டர்ப் பண்ணுற அதிகாரத்தை, பவரை, வல்லமையை என்னிடம் இழந்து விட்டது. அல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவே, நீ என்கிட்ட விளையாட்டு காமிச்சிருவியா? நீ என்னை ஜெயிச்சிட்டேன்னு நினைப்பியா? அது ஒரு நாளும் முடியாது. நீ என்னை ஒரு வேளை மேற்கொண்டு ஜெயிச்சிட்டேன்னு நினச்சாலும் அதை நான் லாபமாக மாற்றிடுவேன், ஆதாயமாக மாற்றிடுவேன். என்ன ஆதாயம்? கிறிஸ்துவை முகமுகமாக பார்ப்பேன் நான். ஏன் அப்படின்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன். அதனால் என் சரீரத்தை நீங்கள் அடித்தாலும், எனக்கு உண்டானதை நீங்கள் எடுத்தாலும், பவுல் பெரிய பணக்காரர் பாருங்க, அவருக்கு கப்பல்லாம் ஓடிச்சு, பெரிய சிட்டிசன் வேறு, ரோம் சிட்டிசன். அவர் பல லட்சங்கள் கொடுத்தா தான் அந்த சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன், இப்போ கனடா, இந்த மாதிரி ஆஸ்திரேலியா, இதெல்லாம் பெரிய பெரிய கண்ட்ரி, அங்கே சிட்டிசன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் ரோம் தான் நம்பர் 1, ரோமர்கள் தான் நம்பர் 1 இருந்தாங்க. அங்கே சிட்டிசன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பெரிய சிட்டிசனாக இருந்தார், பெரிய பணக்காரனாக இருந்தார், பயங்கர பெரிய யூனிவர்ஸ் இதில் படித்தார், டாப்பான ஒரு மனுஷன். அவர் சொல்கிறாரு, இது எல்லாமே எனக்கு ஜீவன் கிடையாது, என்னுடைய ஜீவன் கிறிஸ்து. இது எல்லாத்தையும் குப்பையாக பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நான் எப்படி பார்த்தேன்னா, என்னுடைய அடையாளமாக பார்த்தேன். நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் பரிசேயன், நான் கமாலியல் பாதத்தில் உட்காந்து படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் நியாயப்பிரமாணத்திற்காக பக்தி வைராக்கியம் உடையவன். இதுதான் இவனுடைய அடையாளம். அந்த அளவுக்கு அதன் மீது ஜீவனாக இருக்கிறவன்.
இப்போ வந்து சொல்கிறான், இது எல்லாமே அழுக்கான கந்தையும் குப்பையுமாக எனக்கு தெரியுது. இவ்வளோ நாள் நான் இதை பின்பற்றினேன், ஆனால் எது என்னுடைய ஜீவன் எனக்கு தெரில. என்னுடைய ஜீவன் எது அப்படின்னா இயேசு கிறிஸ்து. இப்போ இந்த இரண்டாவது ஜீவன் ஆத்துமாவில் உங்கள் கோடிங் ஒர்க்கை காமிக்கும். உங்கள் ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை, எதன் மீது நீங்கள் அஸ்திபாரம் பண்ணியிருக்கீங்கிறத காமிச்சிடும். சிலருக்கு அந்த கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த ஹாஸ்பிட்டல் மாத்திரையை மட்டும் அங்கே எடுத்துகிட்டு வந்துருங்களேன், அவ்வளோதான், செத்தே போயிடுவாங்க. ஒரு டப்பா கொடுத்தா பிரதர், என்னாச்சுன்னே தெரில, காணோம், அதனால் நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. மூணாவது ஜீவன் என்ன அப்படின்னா, அதுதான் சிருஷ்டிக்கப்படாத ஜீவன். நம்ம இந்த பார்த்த இந்த ரெண்டு ஜீவனும் நம்ம உயிரோட்டத்தில் கலந்துருக்குது. இதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா சிருஷ்டிக்கப்பட்டது, சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன். ஆனால் தேவனுக்குள் இருக்கிற இந்த மூணாவது ஜீவன் எப்படிப்பட்டதுன்னா சிருஷ்டிக்கப்படாதது. அவருக்குள்ள இருக்கிற ஜீவனை யாரும் வந்து உருவாக்கலை, யாரும் சிருஷ்டிக்கலை. அந்த ஜீவன் அழியாதது. ரெண்டாவது, அதுக்கு தொடக்கம் இல்லாதது. அவருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஆதாரமாக இருக்கணும்னு தேவன் நினைக்கிறாரு. அந்த ஜீவன் அழிந்து போகாத அந்த ஜீவன் தான் உங்களுக்குள்ள வாசம் செய்யணும்னு நினைக்கிறாரு. அழியாததும் வாடாததும் மாசற்றதுமான அந்த ஜீவன் பைபிள் அப்படி சொல்லிட்டு பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ சிருஷ்டிக்கப்படாத ஜீவன் தேவனுடைய ரகமான ஜீவன், தேவனுக்குள் வாசம் செய்கிற ஜீவன். நாய்க்கு ஜீவன் இருக்கு, பூச்சிக்கு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவராசியை ஏன் அப்படி பண்றேன்னு கேட்குறோம். வாயில்லாத ஜீவன் அப்படின்றோம். இதெல்லாம் ஜீவன் தான், ஆனால் இதெல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன், அதுக்குள்ள இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்ட உயிர். ஆனால் கடவுளுக்குள்ள இருக்கிற உயிர் எப்படிப்பட்டதுன்னா யாராலையும் சிருஷ்டிக்கப்படவில்லை, கடவுளை யாரும் உருவாக்கல. அப்படி ஒரு உயிர் அவருக்குள்ள இருக்குது. இது துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால தான் இந்த ஜீவனுக்கு பேர் என்னன்னா நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை தான் நம்மளுக்குள்ள கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிருக்கேன் நான் இவ்வளோ நேரம். அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே இருந்து தான் இந்த உலகத்தினுடைய வேலைகளை, இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது எதெல்லாம் போதிக்கும் அப்படின்னா சகலத்தை குறித்தும் போதிக்கும். இயேசு 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க போகிறாரு. யார் ஃபஸ்ட்டு வந்து வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க அப்படின்னா சொன்னார். இல்லை, எல்லாரையும் புல்வெளியில் 50 பேராக உட்கார வச்சாராமா. இப்படி அழகாக செயல்பட்டுருக்காரு பாருங்க. நம்மளுக்கு இருக்கிற 50 பேருக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி சாப்பாடு கொடுக்கணும்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் மண்டை குழம்புது. அவரு 50 பேராக புல்வெளியில் உட்கார வச்சிட்டாரு. 50 பேராக உட்காருங்கன்னு. அந்த ஜீவன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுது. எது எப்படி எங்கே இருக்கணுமோ எல்லாத்தையும் சரி பண்ணுது. அது அடிமட்ட காரியத்திலிருந்து உச்சகட்டமான பரலோக ரகசியம் வரைக்கும் அந்த நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் அது மறைந்திருக்கிறது, ஒளிந்திருக்கிறது. ஒரு மனிதன் அதை பெற்றுக்கொண்டு அதில் வளர்ந்து கொண்டே இருப்பான் என்றால் அந்த பரம ரகசியத்துக்கு அவன் தூரமானவனாக இருக்க மாட்டான். அதனால தான் பவுல் அதில் வளர்ந்து வளர்ந்து பாதி பைபிளையே எழுதுகிற அளவுக்கு அவர் மாறிட்டார். ஏன் அப்படின்னா அந்த ஜீவன் எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குது, அது எல்லாம் நிஜமாக இருக்கிறது. அப்போது அந்த மூணாவது ஜீவன், நாம் வாழும்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஜீவன் நிலையான ஜீவன், சிருஷ்டிக்கப்படாத ஜீவன். அவன் 5:26 அந்த ஜீவனை குறித்து சொல்லப்படுத்து பாருங்க. பார்த்தீங்களா, தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். அவருக்குள்ள அவரே ஜீவனாக இருக்கிறார், அவரே முழுமையான ஜீவனாக இருக்கிறார். இந்த உலகத்தினுடைய அனைத்து ஜீவனுக்கும் தாயா இருக்கிறாரு, தகப்பனா இருக்கிறாரு. அதனால தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். குமாரனும் அதே மாதிரி பிதா எப்படி இருக்காரோ, தேவன் எப்படி இருக்காரோ, கர்த்தர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி அவரும் தம்மில் தாமே ஜீவனுடையவராக இருக்கிறார். சிம்பிளா இது புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஒரு மீன் இருக்குன்னா அந்த மீனுக்கு எங்க ஜீவன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தண்ணியில. அப்போ மீனுடைய அந்த உள்ள இருக்கிற சதையில, எலும்புல, நரம்புல அதுக்குன்னு ஒரு ஆர்ட்டு, கண்ணு, காது, அதுல ஜீவன் இல்லையா? இருக்கு. ஆனா அது ஒரு ஜீவன், அதுக்குள்ளேயும் ஜீவன் இருக்கு. ஆனா இந்த மீன் அப்படின்ற இந்த ஜீவன் எதோடு இருந்தா இது ஜீவனோடு இருக்கும் அப்படின்னா தண்ணியில் இருந்தால் தான் ஜீவனோடு இருக்கும். இந்த செடிக்கு ஜீவன் இருக்கு, இது பிளாஸ்டிக்கு, இந்த செடிக்கு ஜீவன் இருக்கு, செடிக்குள்ள ஜீவன் ஓடிட்டு இருக்கு. ஆனா இந்த செடிக்கு ஜீவன் கொடுக்கறது யாரு? மண்ணு. மண்ணில் இணைஞ்சிருந்தால் தான் இந்த செடிக்கு ஜீவன் இருக்கு. மனுஷனை படைச்சிருக்காரு, மனுஷனுக்குள்ள ஜீவன் இருக்கு. ஆனா இந்த மனுஷனுக்கு ஜீவன் கொடுக்கறது யாரு? தேவன். அவர் ஊதுனாரு, நம்ம ஜீவனா மாறணும். இல்லைன்னா களிமண் மாதிரி படுத்துட்டே இருக்க வேண்டியதுதான். டெய்லியும் காலையில் வந்து ஊதிட்டு போறாரு, உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஊதுறாரு, இன்னைக்கு ஏஞ்சி வேலையை செய்ய அப்படின்றாரு. என்னைக்கு படுத்துட்டே இருக்கீங்களோ அன்னைக்கு ஊதாம உறிஞ்சிட்டு போயிட்டான்னு அர்த்தம். மாமா போயிடலாம், இதுக்கப்புறம் போதும், இவனுங்க உன்னை டார்ச்சர் பண்ணிடுவானுங்க, இவ்வளோ நாள் இவனுங்க கூட இருந்ததே பெரிய விஷயம், போயிடலாம், பெல் அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு போயிடுவார். இதுக்கெல்லாம் ஜீவன் இருக்கு. ஆனா ஜீவன் எங்க சாஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய ஆதாரத்தோடு சாஞ்சிருக்கு. மனுஷனும் ஜீவனா தான் இருக்கிறான்.
ஆனால் மனுஷனுடைய ஆதாரம் எங்கே அப்படின்னா தேவனுடைய ஜீவன். அந்த தேவனோடு அவன் கனெக்ஷனை இல்லாதது தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ செத்துட்டேன்றாரு. ஆனால் உயிரோட தான் இருப்பான், நல்லா ஓடுவான், ஆடுவான், குதிப்பான், பாடுவான், சக்ஸஸ் பண்ணுவான், எல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவான், கோல்டு மெடல்லாம் வாங்குவான், உயிரோட தான் இருப்பான். ஆனால் கடவுள் பார்த்து சொல்கிறாரு நீ செத்துட்டப்பா எப்போ அப்படின்றாரு. ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறீங்க? நீ உன்னுடைய ஆதாரம் எதுவோ அந்த ஆதாரத்தோடு நீ என்ன பண்ணல, இணைஞ்சிருக்கல. எத்தனை பேர் உங்களுடைய ஆதாரத்தோடு இணைஞ்சிருக்கீங்க? நம்முடைய ஆதாரம் எங்கே அப்படின்னா தெய்வீக ஜீவன். அந்த பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனாக இருக்கிறார், குமாரனும் தம்மில் தாமே ஜீவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. ஏனென்றால் பிதாவானவர் தம்மில் தாமில் ஜீவனுடையராக இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடைய இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். 1 யோவான்ல வாசிக்கிறோம், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த சிருஷ்டிக்கப்படாத இந்த ஜீவனை பிதா வச்சிருக்கிறாரு. செகண்ட் யார் வச்சிருக்காருன்னா இயேசு வச்சிருக்காரு. இப்போ இந்த ஜீவனை தான் நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு அவர். சிருஷ்டிக்கப்படாத ஜீவனை யார் என்னை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் ஜீவனா இருக்கிறேன், இந்த ஜீவனை ஒளியாக அவங்களுக்கு தரேன்றாரு. இப்போ நான் பேசிட்டு இருக்க பாருங்க, இதுதான் ஒளி. இது நான் பேசும் பொழுது அந்த ஜீவனை எனக்கு தராரா அப்படின்ற ரெவலேஷன், அப்படின்ற வெளிச்சம், அப்படின்ற ஒரு ஒளி உன் மண்டையில் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஜீவன் உனக்குள்ள ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றாரு. அதுதான் ஒளி. அந்த ஜீவனை குறித்த ரெவலேஷன், அந்த ஜீவனை குறித்த ஒரு புதுமையான ஒரு வெளிச்சம் உங்கள் ஆத்மாவில் எப்போ வருதோ, எப்போ நீங்கள் கேள்விப்படுறீங்களோ, எப்போ அந்த பிரசங்கம் உங்கள் மேலே வந்து அடிக்குதோ அந்த ஜீவன் உனக்குள்ளே தான் இருக்குது. ஒருவரும் அதை அழித்து போட முடியாது. அப்போது அந்த மெய்யான ஜீவன், அதை தான் 1:4 வாசிக்கிறோம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. இந்த ஜீவன் வேற விதமான ஜீவன். இந்த ஜீவனை தான் ஜோயே ஜீவன் அப்படின்றாங்க, தேவ ரகமான ஜீவன். இந்த ஜீவன் இப்பொழுது கிறிஸ்தவர்களுக்குள்ள மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வேற யாருக்குள்ளேயும் இல்லை. அந்த ஜீவனை ஆப்ரேட் பண்ணுறது பரிசுத்த ஆவியானவர், அவர் நமக்குள்ள இருக்கிறார், தம்மில் தாமே ஜீவனுடையராக இருக்கிறார். ஜோயே ஜீவன் என்பது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா மிகப்பெரிய தேவன், உருவாக்கப்படாத தேவன் மனுஷனுக்குள்ள வந்து வாசம் செய்வது, அதுதான் ஜீவன். மிகப்பெரிய தேவன், எல்லா உயிருக்கும் ஆதாரமானவர், எனக்குள்ள வாசம் செய்கிறதா அந்த ஜீவன். அந்த ஜீவன் வெளிப்படும் பொழுது, அந்த ஜீவன் மையமாக இருக்கும் பொழுது, அந்த ஜீவன் நம்முடைய ஆவிலிருந்து ஆத்மாவிலிருந்து சரீரத்தில் வெளிப்படும் போது என்ன நடக்கும்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்க, ஐஸ்வர்யங்கள் தேடி வரும், பேர் புகழ் தேடி வரும். ஆனால் அதெல்லாம் எங்கே இருக்குன்னா பவுண்ட்ரிக்குள்ளே இருக்கும், அங்கேயே நின்றுக்க. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்களை யாரும் சரியாக கூப்பிடலனாலும் கோச்சிக்க மாட்டீங்க, பணம் இல்லைனாலும் கோச்சிக்க மாட்டீங்க. இந்த ஜீவன் எல்லாத்தையும் உங்கள் வசமாக இழுக்கிறதா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஜீவனுடைய மனிதனுக்காக தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவனில் ஒருத்தன் ஆப்ரேட் பண்ணும் பொழுது இந்த சர்வ சிருஷ்டியும் அவனுக்கு சேவை செய்யும். அப்படி சேவை செய்யும் பொழுது தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் உங்கள் சரீரத்தில் வாசம் செய்யும். நோய் இல்லாமல் இருப்பீங்க, நோய் உங்கள் சரீரத்தில் தோற்று போயிடும். ஆமேன். அதனால தான் யோவான் 10:10 சொல்கிறாரு, நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். ஜீவனை கொடுக்கணும்னா சிலுவையில் தொங்குறதை பற்றி பேசல அவர், இந்த ஜீவனை சொல்கிறாரு. அதாவது உலகத்தின் ஜீவனை அல்ல, உன் ஆத்மாவில் இருக்கிற ஜீவன் அல்ல, எங்களுக்குள்ள நாங்கள் வைத்திருக்கிற இந்த ஜீவனை கொடுக்க வந்தேன். இந்த ஜீவனை ஒருவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் பரிபூர்ணம் அடைவான், அவன் ஆத்மா பரிபூர்ணம் அடையும், அவன் ஆவி பரிபூர்ணம் அடையும், அவன் குடும்பம் பரிபூர்ணம் அடையும், அவனை சுற்றி இருக்கிற சமுதாயம் பரிபூர்ணம் அடையும். அவனால் எந்த தீங்கும் வராது. அவன் அந்த இருக்கிற இடத்திற்கு பட்டணத்திற்கு வெளிச்சமாக இருப்பான். அந்த வெளிச்சம் எப்படி வருது அப்படின்னா அந்த ஜீவன்லேருந்து நிரம்பி வலியுமாமா. அந்த நிரம்பி வலியுறத ஜனங்க பார்க்கும் பொழுது அவன் பெரிய வெளிச்சமாக இருப்பான், இவனை போல மாறணும், இவன் எந்த சாமியை கும்பிட்றான் கேளும் அந்த சாமிகிட்டே நம்ம போயிடலாம் அப்படின்னு தோணும். ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா உங்கள் ஜீவன், உங்கள் ஆதாரம் எது மேலேயே இருக்குது, அதனால் அந்த ஆதாரம் தான் வெளிப்படுது. இந்த அக்காட்ட போனால் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுக்கு நல்லா சொல்லி தருவாங்க, இந்த அக்காட்ட போனால் இந்த முடி கருப்பாகவே இருக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க, இந்த அக்காட்ட போனால் என்ன எது ஜீவனாக இருக்குது, எந்த அந்த அக்கா ஃபாலோ போனதோ அதை ஜனங்க கண்டுபிடிக்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, இந்த ஜீவன் உனக்குள்ளே வந்துருச்சுன்னா நீ மலை மேல் இருக்க பட்டணமாக மாறிடுவேன், உன்கிட்ட இந்த ஜீவன் வெளிப்படும். இந்த ஜீவன் வெளிப்படும் பொழுது உன்னுடைய சரீரத்தில், ஆவியில், ஆத்மாவில், பொருளாதாரத்தில், சமுதாயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாரும் பார்ப்பார்கள். இந்த ஜீவன் உங்களுக்குள்ள எப்படி வெளிப்படுது அப்படின்ற மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். யோவான் 4:14 பாருங்க. யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ, இந்த ஜீவனை பற்றி தான் பேசுகிறாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது,
நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். பயங்கரமா பேசுறாரு. நான் கொடுக்குற தண்ணீர், என்கிட்ட வரக்கூடிய ஜீவன், இந்த ஜீவனை ஒருத்தன் குடிச்சிட்டான் அப்படின்னா நித்திய ஜீவ காலமாய், எத்தனை கல் போட்டு அடைச்சாலும், எத்தனை டேம் கட்டினாலும், எத்தனை கடலை இருந்தாலும் அது கொப்புளிச்சு வருன்றாரு. அந்த ஜீவன் கொப்புளிச்சு வந்துட்டே இருக்கிறோம், நதியா வந்துட்டே இருக்கும். ஒரு இடத்துல அந்த ஜீவனை குறித்து சொல்லப்படுது. 7:38 வாசிங்க, யோவான் 7:38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ, அது நித்யானந்தாவா கூட இருக்கலாம், எவனோ இயேசுவின் மீது அவனுக்கு விசுவாசமா இருந்தாங்கன்னா அவங்க உள்ளத்திலிருந்து எப்படிப்பட்ட ஜீவன் வெளிப்படும் அப்படின்னா, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நதிகள் அப்படின்னா பல பிரான்ச் ஓடுமாமா. பரவி பாய்கிற ஆறுன்றார் பாருங்க, இதை மனசுல வச்சு தான் சொல்றாரு. நீ பரவி பாய்கின்ற ஆராய் மாறுவாயின்றார் பாருங்க. இந்த ஜீவனை அடைந்திருக்கிற நீங்கள், உங்களுக்குள்ள பல பிரான்ச் ஓப்பன் ஆகுமாமா. நீங்கள் பரவி போகிற ஆறாக மாறுவீங்க. கடலுக்குள்ளே எப்படி பல நதிகள் இருக்குது, கடலுக்குள்ளே நதிகள் இருக்குது, ஆறுகள் இருக்குது, அந்த மாதிரி உன்கிட்ட மாறுன்றாரு. உனக்குள் இருந்து ஜீவன் வெளிப்படுன்றாரு இந்த வசனத்தில் 38. அந்த உனக்குள் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த உனக்குள் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பெல்லி அப்படின்னா தொப்பை, வயிறு. என்ன சொல்கிறாரு, இந்த வயிற்றில் இருக்கிற இந்த இடத்துலேருந்து அந்த ஜீவன் நதி புறப்படுமாமா. ஏன் இந்த வயிறை, இந்த பெல்லியை அவர் இங்கிருந்து நதி புறப்படும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இந்த வயிறு தான் சப்கான்சியஸோடைய மைண்ட் அப்படின்றாங்க. சப்கான்சியஸ் அப்படின்னா கான்சியஸ்ன்னு இருக்குது, கான்சியஸாக இருக்காங்க, யோசிக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. சப்கான்சியஸ்னா ஆழத்தில் இருக்கிற, நீங்கள் தூங்கும்போது கனவெல்லாம் வருது, சப்கான்சியஸ்லேருந்து வருது, ஆழத்திலேருந்து வருது. அந்த சப்கான்சியஸோடைய தாய் எது அப்படின்னா இந்த வயிறு. இந்த வயிறு தான் அந்த சப்கான்சியஸவே கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி செயல்படுத்துது. எக்ஸாம்பிள் சொன்னால் புரிஞ்சுப்பீங்க பாருங்கள், டக்குன்னு புரியும் பாருங்கள். இப்போது ரூபி அக்கா ஒரு 1/2 hour பிரசங்கம் பண்ண போகிறாங்க நம்மளுக்கு. அவங்கள்ட்ட கையில் நான் மைக்கை கொடுக்க போகிறேன். ரூபி அக்கா முன்னாடி வாங்க. இப்போது ரூபி அக்கா இப்படி சொன்னோன்னே ரூபி அக்கா சப்கான்சியஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, வயிறு ஒரு மாதிரி தூக்கி போடும். ஐயோ ரூபி அக்கா சொன்னோன்னே அப்படின்னாங்க பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே எங்கே ஃபஸ்ட்டு ஒர்க் ஆகும்னா வயிற்றுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி மண்டைக்கு போகும், சப்கான்சியஸில் அப்படியே மண்டைக்கு போகும். இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நீரூற்று எங்கே ரெடி ஆகும்னா இங்கே பயத்தை கொடுக்கும். இந்த பயத்தை கொடுத்த உடனே வயிறு ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகும், பாடியெல்லாம் ஒரு மாதிரி ஆகும். அதனால தான் நம்மள சிலர் சொல்கிறோம் வயிற்றுச்சலுங்க அவனுக்கு அப்படின்னு. வயிற்றுச்சல்னா வயிறில் ஏதோ ஒன்று நடக்குது அவனுக்கு, நாளைக்கு மேக்ஸ் டெஸ்ட்டு அப்படின்னா நடக்கும், யூரின் வர மாதிரி ஆகும், ஏதோ பண்ணும், ஏதோ ஒன்று ஆகும். அது எங்கே நடக்குது? வயிற்றில் தான் நடக்குது. எல்லாம் சந்தோஷம், சமாதானம், கசப்பு, வெறுப்பு, மன்னியாமை எல்லாம் நடக்கிற இடம் எதுனா இந்த பெல்லி, இந்த வயிறு. இந்த இடத்துல தான் எல்லாம் நடக்குதாமா. இவர் அந்த இடத்த தான் சூஸ் பண்ணுறாரு. உனக்கு எங்கே எல்லாமே உருவாகுது, வயிற்றச்சல் உருவாகுதா, அந்த வயிற்றச்சல் எங்கே உருவாகுதோ அந்த இடத்துல என் நீரூற்றை வச்சனா இப்போ எப்படி வயிற்றச்சல் வரும்னு கேட்குறாரு. சரீரத்திற்கு மொத்த பாதிப்பையும் கொடுக்குற இடம் இங்கே தான் ரெடி ஆகுது. அந்த இடத்துல தன்னுடைய ஜீவ நீரூற்றை அவர் வைக்கிறார். அப்படி வைக்கும் பொழுது வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கிறது பிரதர் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க சில நேரத்தில். அப்போ இந்த ஜீவ நீரூற்றை இந்த பெல்லியில் தான் வைக்கிறாரு. இந்த பெல்லி என்னன்னா முழு நம்முடைய நினைவு மண்டலத்தினுடைய கருவாக இருக்குது, இதயமாக இருக்குது. அதிலிருந்து அந்த ஜீவ நீரூற்று ஃப்ளோ ஆகும் பொழுது சந்தோஷம் இடைவிடாமல் போயிட்டே இருக்கும், சமாதானம் இடைவிடாமல் போயிட்டே இருக்கும், மன்னிப்பு இடைவிடாமல் போயிட்டே இருக்கும். எதை பார்த்தும் பயப்படவும் பயப்படாது. உனக்கு முன்பாக சிலுவையே வச்சுருந்தாலும், கண்ணு முன்னாடியே தெரிஞ்சாலும் இயேசு சிலுவைக்கு நேராக போனாராமா. அந்த மாதிரி போவ நீ சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் என்னுடைய ஆதாரமாக இருக்கிறது. அந்த ஆதாரத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதுதான் என்னுடைய மையமாக இருக்குது. அதனால் அந்த ஜீவனில் நான் இருக்கிறேன். யோவான் 8:12 சொல்லப்படுது, இந்த ஜீவன் நான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அந்த ஜீவ ஒளியை என்னை பின்பற்றுகிறவன் அடைந்திருப்பான். நான் எப்படி உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறானோ அவனும் உலகத்துக்கு ஒளியாக இருப்பான். ஏன்? இந்த ஒளி உள்ளே போய் என்னென்ன வேலை செய்த அப்படின்னா, அவன் ஆத்துமாவில் ஒரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணி, அவன் ஆத்துமாவில் இருக்கிற எல்லா ட்ராமாவையும், அவன் கடந்த கால எல்லா பாவத்தையும், எல்லா ரகசியமான பிளேஸை வச்சுருப்பீங்க. உங்கள் கணவருக்கு சொல்லாதது, அப்பா அம்மாவுக்கு சொல்லாதது, எல்லா ரகசியத்தையும் வச்சுருப்பீங்க. எல்லாரும் சொல்லுவீங்க. எல்லாத்துக்குள்ளேயும் காயங்கள் இருக்குது, எல்லாத்துக்குள்ளேயும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத சில வலிகள் இருக்குது, வச்சுருக்கீங்களா? இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா அந்த வலிகளை அழித்து நிர்மூலமாக்கி
அந்த பொல்லாப்புகளை உங்களுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து வீசி உங்களை ஒளியில் உள்ளவர்களாக மாட்டுதாமா. வெளிச்சத்துக்கு வருகிற எல்லாம் வெளிச்சமாக இருக்குதுன்னு இயேசு சொன்னார். எதெல்லாம் நீங்கள் வெளிச்சமாக சொல்கிறீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் மீது அதுக்கு பவர் கிடையாதாமா. அந்த இருளின் மீது, அந்த வழியின் மீது, நீங்கள் செய்த தவறின் மீது, அந்த தவறு ஒன்ஸ் வெளிச்சம் வெளியே வந்துருச்சுன்னா அதனுடைய தலை நசுக்கப்படும், அது அழிக்கப்படும், அதுக்கு பவர் கிடையாது. உங்கள் வாழ்வை அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி காண்பிச்சு நான் இதை பண்ண நீங்கள் துன்பப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால சொல்கிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அப்போ இந்த ஜீவன் என்ன பண்ணுதுன்னா, அவன் ஆத்மாவில் இருக்கிற எல்லா விதமான அழுக்கையும் பாவத்தையும் வெளியே கொண்டு வந்து அழித்து அவனை நீதியான பாதைக்கு நேராக நடத்துகிறது. அவனுக்கு எல்லாவற்றையும் உபதேசிக்கிறது, எல்லாவற்றையும் அவனுக்கு சொல்லுது. எல்லா குழப்பத்தையும் காயங்களையும் குப்பைகளையும் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து அவனை ஒளியில் நடக்க செய்கிறது. ஒளி இல்லாத போது அவன் துன்மார்க்கமாக நடந்திருப்பான். தவறுக்கும் இப்போ நீதியாக இருக்கிறக்கும் உண்மையாக இருக்கிறக்கும் எது மாற்றம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா, இந்த ஜீவன் தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இந்த ஜீவன் தான் அந்த பாவத்தை கழுவுது. இந்த ஜீவன் தான் அந்த பாவத்தை செய்ய விடாமல், நஷ்டமானாலும் பரவாயில்ல உண்மையாயிருன்னு எதை கொண்டு வருதுன்னா, இந்த ஜீவனின் ஆதாரம் தான் அவரை உண்மையாகவே நடக்க செய்கிறது. அப்போ இந்த ஜீவனை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, தேவனை போல பிரகாசிக்கிறவர்களாக இருப்பார்கள், மலை மேலே உள்ள பட்டணங்களாக இருப்பார்கள். டைமில் இருந்தாலும் இதோட முடிக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம தொடர்ந்து பார்ப்போம்.